நன்றி. சரி, அடுத்தபடியாக நம்முடைய சங்கத்திற்கு கோல்டன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கோல்டன் பாயிண்ட்ஸை நமக்கு வழங்க வருகிறார் ஐயா கோவில்பட்டியிலிருந்து திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள். தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்போம். ஐயா அவர்களுக்கு தமிழ்நாட்டின் தங்கமான ஜோதிடர் தங்கப்பாண்டியன். என்ன கலர் கண்ணாடி பார்க்காதீங்க, மனசும் தங்கம், அவர் பேச்சும் தங்கமாக இருக்கும். பாருங்க. நன்றி. கேக்குதா? எக்கோ இருக்கா சார்? எக்கோ இருக்கா? எல்லாம் உங்க கவனம் இங்க இருக்கா? செல்போன் ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஏன்னா இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தை சொல்றாங்க. ஜோசியத்துல நீங்க யாரையுமே சாதாரணமா நினைக்க நல்லா பாத்துக்கோங்க. ஆமா, பேசுறதுல நீங்க பேசி முடிச்சுங்க, நான் பேசுறேன். எங்கிட்ட மாறி. ஏன்னா நீங்க இங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இப்படி பார்ப்பாங்க, நான் பேசணும்னு எப்படி பார்ப்பாங்க. பார்த்தபடி மாற்றி இப்ப பரவாயில்லையா? நல்லா கவனிச்சு. அம்மா வணக்கம். அதாவது ஆமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருடைய அனுபவம் என்னுடைய இந்த ஜாதக பீரியடுக்கு வந்து எனக்கு வந்து வருஷம் கம்மி தான், 12 வருஷம் தான். நான் சிறியவன் தான், பெரியவன் இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு கருத்தையும் ஏற்றுக்குவேன். எந்த ஜோசியத்தை பேசினாலும் அவரை நான் பாசிட்டிவா தான் பாக்குவேன். எதிர்கருத்து போடுறது, மறுகருத்து போடுற வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டேன். அங்க என்ன பாயிண்ட் இருக்கு? நேற்று தான் ஆபீஸ் போட்டுப்பாரு, ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐயா கொஞ்சம் அமைதியா இருந்தது, நான் பேச பாட்டிடுவேன். நான் பேசும்போது உங்க ஈர்ப்பு இங்க இருக்கணும். யாராவது பேசணும், நீங்க பேசுங்க, நான் சாப்பிடுவேன். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மனுஷ வாழ்க்கையில நீங்க நல்ல உயரம் வரணும்னா ஈர்ப்பு அவசியம். நான் வரும்போது கூட, வண்டியில வரும்போது கூட எங்க நண்பர்களுக்கு தான் சொல்லிட்டு வந்தேன். சர்மா சார் அதான் சொல்லிட்டு வந்தேன். ஆமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜாதகத்துல ஈஸியா இந்த ஜாதகம் செய்யும்போது நான் விஷயம் சொல்லித்தாரேன். என்னுடைய வீடியோவெல்லாம் நீங்க நிறைய முன்னாடி எல்லாம் நான் பேச வர்றது இல்லை. கேது தசை நடக்கும் போது எனக்கு எத்தனை மீட்டிங் கூப்பிட்டுப்பாங்கன்னு சர்மா சாருக்கு தெரியும், என் கூட இருக்க தெரியும். நான் போக மாட்டேன். சுக்கிரதசை வந்த உடனே நான் மீட்டிங் வரேன், அதுபடிதான் வரேன். என்னுடைய பாயிண்ட்கள் எல்லாம் புரிச்சுக்கோங்க. உங்களுக்கு அது நிறைய பக்கபலமா இருக்கும். உங்க ஆற்றலோட இதையும் சேர்த்துக்கோங்க. இந்த சாப்பாட்டுக்கு ஊறுகா மாதிரி இதையும் வச்சுக்கோங்க. சரியா சொல்றது? ஆமா. எனக்கு முன்னாடி பேசுனது ஒரு 5-6 பேர் பேசுனாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து நச்சுன்னு சொன்னாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முன்பொரு காலத்துல ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னா ஒரு ஜோதிடத்தை 15 வருஷம் 20 வருஷம் உட்கார்ந்து இருந்திருக்காங்க சார். ஒரு விஷயம் ஒரு ஜோசியத்தை வாங்க முடியாது. பாலாசார்ட்ட கேளுங்க, பழைய கேள்வி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் மனசுல இடம் முடிச்சு அவர் கூட இருந்துதான் கத்துக்கணும். ஆனா இன்னைக்கு சமீப காலமா ஒரு 10-15 வருஷத்துல உங்களுக்கு வகுப்புகள், அது இப்போ ஒரு 5 வருஷத்துல மீட்டிங் போட்டு நிறைய ஜோதிடர்களை வர வச்சு அவங்க கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு இப்ப ஈஸியா கிடைக்கும். இது பெரிய விஷயம். இது முன்னாடி இங்க பேசணும் அந்த 6 பேருக்கு ஒரு கைது கொடுக்கலாமா? இப்படி கை தட்டினீங்கன்னா முதல் கை தட்டுறது உங்களுக்கு சோம்பல போக்கும். பக்கத்துல தூங்கணும்னா நான் விழுதுதா? ஆமா, என்ன கை தட்டுறாங்க? தகப்படிய பேசுறாரு. அப்படியா அப்படின்னு அப்படிமா இல்லையா? ஏதோ சிந்தனையில இருப்பாங்க. நம்ம வந்து என்னைக்குமே நம்ம பாசிட்டிவ் திங்ஸ்னு ஒண்ணு வரணும். அதுதான் தங்கப்பாண்டியன் உள்ள ஹைலைட்டே இருக்கும். ஒரு ஜாதகத்துல எங்க பாசிட்டிவ் இருக்கு, எங்க நெகட்டிவ் இருக்கு. முன்னாடி ஒரு ஆரம்ப ஒரு நண்பர் பேசினாரு. யாரு? நீங்க எல்லாத்துலயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. அதுல பாசிட்டிவ் இருக்குன்னு ஒரு விஷயம் 6 குடையவன் 11 ஒரு வார்த்தை சொன்னீங்களா?
அதெல்லாம் அருமையான பாயிண்ட். உடனே நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். வந்ததுக்கு அவருக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சா. இப்படிதான் நீங்க உங்களை மேன்மைப்படுத்தணும். சரியா? சரி, இப்ப உங்களுக்கு சில விஷயங்களை இங்க சொல்லிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த விழாவுக்கு என்னை அழைத்து பேச ஏற்பாடு செய்ய பாலா சார் அவங்க குழுவினருக்கு வணக்கம். நல்லா பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. எனக்கு 5 நிமிஷம் தான் கொடுத்துட்டாங்க. 5 நிமிஷம் சார், 5 நிமிஷமா 1.5 மணி நேரமா? ஏன்னு கேட்டீங்கன்னா கேட்டு அவர் முகூர்த்தம். சரி, நல்லா இங்க கவனிச்சுக்கோங்க. இப்ப என்ன அப்படின்னா, இந்த விழா இவங்க நடத்துறதுக்கு முன்னாடி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நடத்துவாங்க முதல்ல. அப்ப வந்து எனக்கு நெருக்கமானவர் சர்மா சார், சித்தூர் சுந்தர் சார் எல்லாம் அதுல இருப்பாங்க. அப்ப நான் இந்த மாதிரி பாலா சார் இது போனோம் பேசணும்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, இந்த பாலா சாரோட எப்படி நம்ம நட்பு வச்சுக்கிறது, அவர் எப்படி கேட்ச் பண்றதுன்னு ரொம்ப எனக்கு ஒரு ஆசை வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீண்ட நாள் கழிச்சு எங்க அண்ணன் சக்திவேல் சார் இருப்பாரு, எனக்கு அண்ணாச்சி அவரு. சக்திவேல் சார் போயிட்டாரா? அவர் இடத்துல இருக்க மாட்டாரு, இருக்காரா? அவர் வந்து எனக்கு அண்ணா. அவர் வந்து ஐயாவுடைய மீட்டிங்ல பேசி வந்த உடனே அவரை உடனே கூப்பிட்டு சொன்னேன், சத்தியவேலனே, சத்தியவேல் அண்ணா அவருடைய அம்மாவும் எங்க தாயாரும் உடன் பிறந்தார். சரிட்டா? எனக்கு பெரியம்மா பையன். அந்த அண்ணன் சொன்ன, நீ சாரை பிடிச்சிருக்க, விட்டுறாத, பாலா சார் உனக்கு பிடிச்சிக்கோ, ஒரு நல்ல ஒரு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர் பாலா சார். அவர் முன்னாடி நான் சொல்றேன் நினைக்காதீங்க, இது உண்மை. அப்ப பாலா சார் நட்பு கிடைச்சு எனக்கு இங்க ஒரு பேச ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த சிலர் எனக்கு அனுப்பிச்சு விட்டார். இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மீட்டிங் அனுப்பிச்சு விட்டாரு. அதுல அவையம் சீதாராம் ஐயா வர்றாருன்னு ஒண்ணு எனக்கு ரெட்ட மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயா வந்து நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, அவையம் சீதாராம் ஐயா ஜோதிட உலகத்துக்கு ஒரு பொக்கிஷம் தான் சொல்லணும். ஜோதிடத்துல யாரு உயரம் வரணும், நல்லா வரணும்னா ஐயாவை தொடர்பு கொண்டு அவர் விஷயங்களை நீங்க வாங்கிக்க. எப்பவுமே ஐயாவோட நாங்க வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு எப்படியும் 2-3 டைமாவது போன்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இருப்போம். அவர் ஒரு நல்ல மனிதர், அவங்களுடைய கருணையும் நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு, எனக்கு இங்க வந்து நானும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சரவம்பட்டி கிராமம், நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நான் இருக்கிறது கோயில்பட்டி. சரியா? நீங்க விருதுநகர் மாவட்டத்திலே அம்மா அண்ணன் எல்லாம் இங்க வந்திருக்கீங்க. ரைட்டு. நான் எல்லாரும் அப்படி தம்பின்னு சொல்லக்கூடாது, அண்ணன்னா ப்ரொமோஷன், இது டீ ப்ரொமோட் ஆகக்கூடாது. நான் சொல்லுறதா ப்ரொமோஷன், நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு கணக்கு. இப்ப இந்த விழாவில் வந்து நான் உங்களுக்கு கலந்துக்கிட்டு சில விஷயங்களை சொல்றேன். இப்ப முதல்ல எனக்கு எப்படின்னா குரு வணக்கம் சொல்லிட்டு இந்த உரையை ஆரம்பிச்சுக்கிறேன். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த கௌரி சங்கர் சார், சென்னியப்பன் சார், பட்டாபிராமன் சார், அப்புறம் இளங்கோவன் சார், கோட்டையூர் சுப்பிரமணியன் சார், அதுக்கப்புறம் அஷ்டோ சக்தி சார், திருப்பூர் ஜி கோபாலகிருஷ்ணன் ஐயா, ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஜெயம் சார், இவங்கெல்லாம் என்னுடைய ஜோதிட குருமார்கள். இவங்களுடைய அறிவும் இவங்களுடைய ஆசீர்வாதமும் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது. நான் எனக்கு ஜோசியம் தெரியாது. நான் பிறந்த போது எங்க அம்மா தொட்டில் விட்டு அசிங்கி பண்ணி புரியுதா, இடையில் வந்து கற்றுக்கொள்ளப்பட்டது. எனக்கு ஜோதிட நூல்களாக சுபசுப்பிரமணியம், நெற்குப்பை சுபசுப்பிரமணியம் ஒரு புக்கில் இருக்க பார்த்துட்டீங்களா, அந்த நூல்கள் படித்தேன். அதுக்கப்புறம் பொன்னியாசாமி சார் ஐயாவுடைய நூல்கள் படித்தேன். இது புக்கு நூல்களாக பயன்படுறது. ஜோதிடம் கற்கும் போது ஆர்வம் ரொம்ப முக்கியம். நீங்க ஆர்வமா இருந்தா நீங்க குயிக்கா இந்த ஜோதிடத்தை உருவாக்கிக்கலாம். அப்ப அந்த நக்கீரன் புக்ல ஒரு ஜோதிஷ புத்தகம் அது எப்படா வரும்னு இருப்பேன். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கேள்வி பதில் போட்டு ஒரு கட்டம் போட்டு பார்த்தா அதை வச்சு படிக்கிறது. நல்லா கவனிங்க, அதை வச்சு என்ன செய்யறது, படிக்கிறது. அதுல 2 பாயிண்ட் கிடைக்கும். சரியா? சில நேரம் என்ன செய்வாங்கன்னா 3 ஜாதகம் போட்டு அதுல பலன் போட்டுப்பாங்களா, அதை பார்த்துக்கிட்டே வருவேன். இப்படித்தான் என்னுடைய ஆர்வத்தை வந்து நான் படிப்படியா வளர்த்துக்கிட்டேன். என்னோட ஜோதிடம் படிக்கிற காலத்துல இருந்து உறுதுணையா இருந்த பரமேஸ்வரர் ஐயா, அப்புறம் அண்ணன் பரமேஸ்வரர் ஐயா அவர்களுக்கும், சர்மா சார் ஐயா என்னுடைய பணியேற்கும், கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் சிற்றுரையை துவங்குகிறேன். நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்வம், கவனம் ரொம்ப முக்கியம்
அப்படின்னு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க கிரகங்களை உள்வாங்கினாத்தான் நீங்க வந்து பலன் சொல்ல முடியும். காரகத்துவத்தை உள்வாங்கணும். நீங்க படிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. ஐயா கவனம் வந்துருச்சா? எனக்கு ஜோசியம் இப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன நல்லா பாருங்க, நீங்க ஒரு காரகத்துவத்தை படிச்சு படிச்சு நீங்க அதை உள்வாங்கினாதான் ஜோசிக்க முடியும். அப்பதான் நீங்க சிந்திக்க முடியும். நான் சொல்ல புரியுதா? 9 கிரகம் எத்தனை கட்டம் சார்? நீங்க ஆர்வமா இருந்தா நான் பேசுவீங்க, சரியா? 12 கட்டம். ஏன்னா உங்களுக்கு சார் போர் அடிக்குன்னா நான் அடுத்த ஆள் பேசுவேன் அடுத்த ஆள் பேசுவான். அது ஒரு ஆள் தான் சொல்றீங்க. அப்படி ஆர்வமா இருக்கு. நீங்க கவனிச்சாதான் பேசுறவங்களுக்கு ஆர்வம் வரும், சரியா? நல்லா பாருங்க, 9 கிரகம் 12 கட்டம். இதுக்குள்ளதான் நீங்க எல்லாமே சொல்லணும் சார். நல்லா கவனிச்சு நீங்க நிறைய யோசிக்கணும். இதுக்குள்ளதான் என்ன சொல்லணும்? எல்லாமே சொல்லணும். நீங்க ஒரு வீட்டுல ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, கோல்டு எடுத்தாலும் சரி, ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, ட்ரெஸ் எடுத்தாலும், உங்களுக்கு எந்த விதமான நல்ல கெட்ட சம்பவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்? இதுக்குள்ளதான் சொல்லணும். அப்ப எல்லா விதியும் எல்லா இடத்துலயும் வருமா? வராதான். எல்லா இடத்துலயும் எப்படி வரும்? ஒரு விதிங்கிறது எல்லா இடத்துலயும் வருமா சார்? அனுபவத்தை சொல்லுங்க. வரவே செய்யாது. இந்த விதி எல்லாத்துக்கும் 100% என்ன செய்யாது? வராது. அப்ப எந்த இடத்துல எப்படி எடுக்கணுங்கிறது அனுபவத்துல தான் நீங்க செய்யணும், எடுக்கணும். ஒரு விதி வந்து 80% வருது, 90% வருது, அந்த விதியை எடுத்துக்கலாமா வேண்டாமா சார்? நான் 12 வருஷம் தான் சார் ஆகுது இந்த ஃபீல்டுல வந்து. நான் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கேன்னு எனக்கு விதியை கேட்டு என்னை பத்தி நான் சொல்லல. எத்தனை பேரை உருவாக்கி இருக்கேன்னு ஐயாவுக்கு தெரியும். வருது என்கிட்ட படிச்சவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க. நான் இது புரியா எதுக்கு சொல்லணும்னா, நம்ம அதை சிந்திக்க வைக்கிற விதம் தான். அப்ப அந்த அனுபவத்துலதான் நீங்க பல விஷயங்கள் எடுத்துக்கணும். அப்ப இந்த விதி ஒத்து வரல, இந்த விதி சரியில்லைங்கிற சிந்தனை உங்களுக்கு என்னைக்கு செய்யக்கூடாது. ஒரு ஆளுக்கு ஒரு பரிகாரம் பழிக்கணும், ஒரு ஆளுக்கு பழிக்காது. அதுக்காக நீங்க அந்த பரிகாரத்தை வந்து வேஸ்ட் நீங்க நினைக்கக்கூடாது. ஐயா புரிஞ்சதா? அப்ப உங்களுக்கு ஒரு ஜாதகத்துல ஜெயிக்கலாம், ஒரு ஜாதகத்துல சக்சஸ் ஆகணும்ன்றத பல ரூட்ல சொல்லணும். எந்த ரூட்ல சொல்லணும்? பல ரூட்ல சொல்லணும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் சொல்லுவாங்க. கரெக்டா? சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். நல்லா பாருங்க. அப்ப 12 கட்டம் 9 கிரகத்துக்குள்ள அவளை சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும் ஐயா? எவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும்? மாத்தி எடுக்கணுமா இல்லையா? அதனாலதான் நம்ம அதை கிரகத்தை உள்வாங்கணும்னு நம்ம சொல்றது. சரி, இப்ப பாருங்க, கிழமை நாதன் ஐயா கவனம் இருக்கா? கிழமை நாதன் 7 கிழமை 7 கிரகம். உபகிரகம் எத்தனை? 2. இது 9. இது நம்ம எப்படி பேஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த கிழமை நாதன் நல்லா கவனிங்க. கிழமை நாதன் ஒரு ஆளுக்கு வந்து சனிக்கிழமை பிறந்திருக்காரு. அப்ப கிழமை நாதன் யாரு? வெள்ளிக்கிழமை பிறந்தா? வேலைக்கிழமை பிறந்தா? இன்னொரு எடுத்தீங்க ஆத்தாடி கிட்டத்தில் நிக்க முடியாது உனக்கு. அப்ப அந்த கிழமைக்கான கிரகம் ஜாதகத்தில் பலம் பெற்று விட்டால், ஆட்சி உச்சம் திரிகோணங்கள்ல நல்ல கிரக பார்வைகள்ல இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகம் ஜெயிக்கும். பாருங்க, ஜெயிக்கும்னு சொல்றதுக்கு யாரும் பேச போறாங்க, அது வீழ்ச்சி ஜெயிக்கும். அது சிரமமாக இருக்கும். பாருங்க, எவ்வளவு பெரிய கருத்து சொல்றது வரவேற்கணும். புரியுதா இல்லையா? இது ஈஸியா நீங்க சொல்லிடலாம். நல்லா பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் எப்பவுமே உங்களை சிந்திக்க வைப்பேன். அப்புறம் நீங்க சிந்திச்சு என்னையோட நீங்க ஸ்பீடா போயிட்டே இருக்கணும். சரியா சொல்றது? நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு அந்த கிரகம் அந்த ஜாதகம் என்ன செய்யணும்? அந்த ஜாதகம் ஜெயிக்கும். இதுல எந்த மாட்டுக்கு இதை நீங்க கண்டுபிடிச்சு போடுங்க. ஏதாவது ஒரு ஜாதகம் ஜெயிக்கலன்னு காட்டக்கூடாது. அது பிள்ளை ஜெயிக்கும். நம்ம ஆளு கூட அங்கதான் இருக்கேன். நாங்க இந்த பிள்ளையார கும்பிடியா, உனக்கு நல்ல ஒரு முக்தி கிடைக்கும், நீ இந்த விநாயகர் வழிபட்டீங்கன்னா உனக்கு தலைகள் நீங்கும்னு ஒரு ஆள் சொல்றாரு. நான் 25 தாங்க அவருக்கு ஒன்று நடக்கல. புரியுதா? அது கோயிலுக்கு முன்னாடி சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாரு? கேட்க மாட்டியா? புரியுதா? தேங்காய் உடைக்கும் போதே சாமி இன்னைக்கு 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், இன்னைக்காவது இந்த இன்டர்வியூ பார்த்து செய்ய, நீயும் ஆள் பார்த்து சரி அப்ப உடைச்சா என்ன செய்ய? என்ன செய்ய? அவருக்கு அப்படிங்க நடக்கும். இவர் நல்ல விநாயகர் பவர்ஃபுல்லானவர், இந்த ஜோசியர் வாக்கு போனது ஜோசியர் சொன்னதெல்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எப்படி இருக்கும் சார்? நம்ம இன்னொரு ஜோசியரை வச்சாங்க சார், நம்மள இன்னொருத்த மதிப்பான்.
அது புரியுதா? நமக்கு முன்னாடி உள்ள ஜோசியரை வந்து குருவாயிரத்துக்கு நீங்க வாங்க, எப்படி வரீங்கன்னு பார்க்கணும். சரியா சார் சொல்றது? அப்படி அந்த கிழமைநாதன் அந்த ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அந்த ஜாதகம் ஜெயிக்கும். எப்படி ஐயா? எப்படி? நல்லா பேசுங்க சார், ஜோசியம் பேசணும் சார். இது ஒவ்வொரு மீட்டிங் சொல்ற யாருமே 25 பேர் 2 பேர் பேசணும். பேசுங்க, கைதுக்குங்க, டக்கு டக்குன்னு இருக்கணும். சரியா? அப்பதான் பேசுறதுக்கு ஆர்வமா இருக்கும். வீடு மனை வாங்கணும்னா எந்த பாவத்தை பார்க்கணும்? கொலை சொல்லுங்க. ஒரு ஆள் கெட்ட அவசரம் வேலை செய்வாரான்னு எந்த பாவத்தை பார்க்கணும்? கெட்ட அவசரம் தலை எது? புத்திரமாமன் எந்த பாவத்தை பார்க்கணும்? களமா சொல்லுங்க சார், இப்பதானே சொன்னேன். பாருங்க 5 பேர் தான் பேசுறீங்க. களமா பேசுங்க சார். 5ஆம் பாவம் ஏன் சொல்றோம்? ரொம்ப உற்சாகம் வரணும் தான் சார். யார் பேசுறாங்களோ அவங்க கூட சூப்பர் ஜோசியரா இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு இருப்பாங்க. நாங்க படிக்கிற காலத்துல கடசரசன் பதில் சொல்லிட்டு. சரியா? சரி, எனக்குமே தெரியும்னு நினைச்சு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பலனே சொல்லாது. என்ன சொல்லாது? ஆமா, யாரெல்லாம் தெரியாது 4ஆம் பாவம் போய் வீடு மனை வாங்க தாயார் அப்படிமா. புரியுதா? இவனுக்கு அந்த மைண்ட்ல எழுச்சியாது, வாரவே செய்யாது. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுத்துக்கிட்டே. இதுதான் ஜோசி. எப்படி? சரி, அதுக்கடுத்து நல்லா பாருங்க. இப்ப ஊனம் அப்படின்னு ஒரு விஷயம் இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கங்க. ஆன்லைன் ஜோசியம் அதிகமாயிடுச்சு, நேரில் வந்து பாக்குறது குறைஞ்சிருச்சு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? பாருங்க, நவ கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணு நிக்க முடியாது. பாத்துக்கோங்க. குருமார் ஆசீர்வாதம், முன்னோர் ஆசீர்வாதம், இறைவன் இல்லைன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. அதை மட்டும் இங்க மெயினா பாத்துக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை பார்த்து ரொம்ப சிம்பிளா இருக்கே அப்படின்பாங்க. நான் எனக்குள்ள ஆணவம் வந்துடக்கூடாது, ஜாமி கும்பிடுறது அப்படின்னா சாமி கருவந்துரும் வந்துடும் பாத்துக்கையா அப்படின்னு. அது மனுஷனை அழிச்சே விடும். கரெக்டா இல்லையா? எவ்வளவு பணி வேணுமோ இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்ப இப்ப நல்லா பாருங்க. அப்ப ஊனம்ங்கிறதுக்கு எந்த இதெல்லாம் பாப்பீங்க? யாராவது பேசுறீங்களான்னு பாப்போம். நான் ஒரு 1/2 மணி நேரம் தெரியலன்னா சொல்லணும் இல்ல. நீங்க சொல்லக்கூடாது வரைக்கும். அவங்க நாளைக்கு தெரிஞ்சுக்கணும் வரைக்கும். சரி, நான் சொல்லிடுறேன். இல்ல, உங்களை பேச வைக்கிறதுக்கு தான் நான் உங்களை பாடுபடுறேன். சரி, ஓகே. பாகிஸ்தானத்தை பலப்படுத்துவோம் பேசுவீங்கன்னு பார்த்தேன். நீங்க மௌன விரதத்துல கெட்டிக்காரல இருந்தீங்க. சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஊனத்துக்கான கிரகம் சனி பகவான். ஆனா அவரை மட்டும் சொல்லிட முடியாது. ராகு கேதுகள் மெயினா இருக்கு. எது எடுக்கணும்? கால் இல்லாதவன் தலை இல்லாதவன் யாரு? அப்ப ஒரு உறுப்பு இல்லைன்னா அவன் என்ன சொல்லுவோம்? இப்ப ஏன்னா ஆன்லைன் டியூஷன் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சில ஜாதகங்கள் வரும் பொழுதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சு தெரியணும். கரெக்டா ஐயா? யோசிக்கிறீங்களா ஐயா? கரெக்டா? இதை யோசிக்கணும். இதோட எதை மிங்கிள் பண்ணணும், அப்புறம் பாவத்தை மிங்கிள் பண்ணணும். இப்படித்தான் நீங்க ஒரு ஜோதிடத்தை வளர்த்துக்கிட்டே வரணும். சரி, ஒரு ஆளு வெளிநாடு போவாரா? ஒரு ஆளுக்கு வந்து பயணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாமான்னு எதை பார்ப்பீங்க? வேற யாராவது பேசுங்களேன் ப்ளீஸ். சனி, மணி, ராகு, அடுத்து நீராசி வரைக்கும். கரெக்ட் தான். நீங்க சொல்ற கண்ணோட்டம் கரெக்ட் தான், அதுல தவறு இல்லை. அதுக்கப்புறம் லக்னத்தை பார்க்கணும். லக்னாதிபதி வளர்த்தாலும் அவர் இனிஷியம் பண்ற வருடத்துல இருக்க மாட்டா. லக்னாதிபதி ஆரோக்கியமா இருக்காரு சார், ஒரு 10 நிமிஷம் பொண்ணுங்க அதுக்குள்ள ஒரு போன் பேசிட்டு வர, டீ சாப்பிட்டு வர பாரு. லக்னாதிபதி எப்படி இருப்பாரு? யாரெல்லாம் பாருங்க, லக்னாதிபதி வளர்த்தவர் ஆட்சி உச்ச திரிகோணம் பெற்றவங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா? லக்னம் கெட்டு போச்சுன்னு வைங்க, ஒரு வா அப்படின்னா சரி நீ போய் நான் அப்படி உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு. புரியுதா? சில விஷயங்களை ஈஸியா பார்க்க தெரியணும். யாருக்கு கடன் அடப்படையும் அப்படின்னு எதை பார்த்தீங்க சார்? எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 1ஆம் கிளாஸ் சோசியல், உங்களுக்கு கிடையாது, தெரிஞ்சதை எழுதிக்கங்க. நான் புரியுதா? உங்களுக்கு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்றதே சார். கரெக்டா? யாருக்கு கடன் அடப்படையும்? லோன் வந்து இப்ப லோன் இல்லாத ஆள் யாராவது இருக்காங்களா சார்? கடனே இல்லைன்னா 100 பேர்ல ஒரு 5 பேர் இருப்பான், இல்ல 10 பேர் இருப்பாங்க. கரெக்டா? 90% கடன் நிச்சயம் ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுல 50% தேவையில்லாத கடனா இருக்கும். அப்ப கடன் அடைஞ்சிருமா, என் கடன் நிவர்த்தி ஆகுமான்னு கேட்டா எதைப்பாங்க? வெரி குட், வெரி குட். தவறா இங்க தப்பா சொன்னா நல்ல விஷயம்.
வெரி குட். உங்க பேர் சார்? எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், வெரி குட். நானும் சொல்லுவேன், நீங்க சொல்றது எப்படி சொல்லுங்க. சரி, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி ஐயா, நல்லா கவனிங்க. சுக்கிரனுக்கு அடுத்து ஒரு கிரகம் தான் கலந்து எழுதி. இது 80% சரியா வரும். சுக்கிரனுக்கு அடுத்த கட்டத்தில் கிரகம் இருந்தால் கடன் நிவர்த்தி உண்டு. லாஜிக் நான் சொல்லித்தரேன், ஒண்ணு கவலைப்படாது. ஏன்னு சொல்லித்தரேன், அப்ப நீங்க சிந்திக்க போதும். அப்பதான் உங்களுக்கு என்ன வரும், நீங்க அதுக்கப்புறம் உட்கார்ந்து ஒரு 4 விஷயத்தை ஆட் பண்ணிடலாம். சுக்கிரனுக்கு அடுத்து கிரகம் இருக்கணுங்க ஐயா, நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அது இருந்தாலும் கடன் தீரும். சுக்கிரனுக்கு அடுத்த கட்டத்தில் கிரகம் இல்லை என்றால் கூடி மட்டும் கடன் வாங்கக்கூடாது. லோன் வாங்குறத அவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறணும் அல்லது கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக மாடல் நீங்க கவனம்னு சொல்லு. சரியா சார்? கூண்ண தசை வருஷம் எது சார்? சார் கூண்ண தசை வருஷம் எது சார்? கேளுன்னா 7, சூரியன்னா 6, சந்திரன் 10. கூண்ண தசை வருஷம் யாருக்கு? ஒரு 2 வருடம் சொல்றீங்க ஐயா. கூண்ண தசை வருஷம் சுக்கிரனுக்கு தான் 20 வருஷம். கேட்டா கூடுன தசை சரி. சூரியன் வந்து அதிக தசை யாருக்கு இருக்கு? அவ்வளவுதான் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, நல்லா பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லுங்க. இப்ப புதன் எத்தனை வருஷம் தசை? 17. புதனுக்கு அடுத்து நல்லா பாருங்க, சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியன் எத்தனை வருஷம்? 6. 17 6 கழிச்சீங்கன்னா கழிஞ்சிருமா? கழிஞ்சிருமா இல்லையா? சரி, முதல்ல சூரியன் இருக்கு, அதுக்கப்புறம் புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6ல 17 போகுமா? அப்ப வாத்தியார் என்ன சொல்லி சொன்னார் அன்னைக்கு? சொல்லி கொடுத்தாரு அன்னைக்கு. இப்படித்தான் இதெல்லாம் பாருங்க. எல்லா ஜாதகம் ஏன் 90% ஜாதகம் இருக்கு பாருங்க. நீங்க அவங்க ஜாதகத்துல தான் இருக்கும். நான் அர்த்தம் பார்ப்பேன் சார். சனி தசை நடக்கு, சனிக்கு அடுத்து குரு புத்தி வருது, சனிக்கு அடுத்து குரு இருக்காரு. அப்ப சனி 19 குரு வருவாரு, கடை அடைஞ்சிரு சார் அப்படின்னா கரெக்டா டக்கு குறைஞ்சிடும். அப்ப கூண்ண தசை வருஷம் யாரு? சுக்கிரன். அப்ப சுக்கிரனுக்கு 2ல யார் இருந்தாலும் குறைஞ்சவங்க தானே. யார் வேணாலும் இருக்கட்டும். இது எப்படி இருக்கு? இது அனுபவத்துல பாருங்க சார். ஜோதிடம்ன்றது சிந்திச்சேன்னா ஜோசியம் ஈஸி, சிந்திக்காத வரைக்கும் கஷ்டம். சிந்திச்சாங்கிறது சிந்திக்காத வரைக்கும் கஷ்டம் தான். கிரகத்துடைய காரகத்துக்கு பிடிச்சா கிரகமா வாழுங்க. கிரகத்துடைய காரகத்தை பிடிச்சா கிரகமா வாழுங்க. நான் சொல்ல புரியுதா? ஒரு ஆளுக்கு 2ல சனி. அவர் சொன்னாரு, சந்திரனுக்கு 2ல சனி வந்துருச்சு தம்பி, எனக்கு வயசு வந்து 60 தாண்டிடுச்சு, இந்த 7.5 சனி நம்ம எதுவும் செய்யுமா அப்படின்னு வந்தாரு. ஐயா, இங்கிலீஷ் பேப்பர் ஹிந்தி பேப்பர் வீட்டுக்கு போட சொல்லுங்க 2 வருஷத்துக்கு. நான் 5 படிக்கலையா தம்பி அப்படின்னாரு. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வாங்கி பாருங்க அப்படின்னு. அவர் வீட்டுக்கு இங்கிலீஷ் பேப்பர் போட்டோம், ஹிந்தி பேப்பர் போட்டோம். அவர் வெளியே உட்காந்து என்ன தெரியும் அவருக்கு? தாத்தா என்ன இங்கிலீஷ் பேப்பர் என்னடா போட்டார். சனி அந்நிய பாஷையும் அந்நிய மொழியும் அந்நிய பாஷைக்கு அருமையான பாடம். எப்படி சரியா சொல்றது? நீங்க இப்படி யோசனை பண்ணுங்க. அஸ்ட்ராலஜி வெரி 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 ஈஸி. நாங்க ஜாதகம் பார்க்கும்போது என் கூட இருக்கிற நண்பர்கிட்ட கேளுங்க. சர்மா சார் நேற்று கூட நீங்க சர்மா சார் நேற்று தான் பரமேஸ்வர் சார் என் கூட 7 வருஷமா இருக்கு. என்ன சொல்றது? லாஜிக்கை உருவானீங்கன்னா பலன் ஈஸி. சோதனத்தை நல்லா கட்டிட்டீங்கன்னா இன்னைக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆவலா இருக்காங்க. நிறைய மக்கள் ஜோதிடத்தில் தீர்வு காணக்கூட ஆவலா இருக்காங்க. ஆனா அதை வந்து நீங்க நல்லா பயன்படுத்திட்டீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். கஸ்டமர் உங்களை விடைய மாட்டாங்க. சரியா? அப்படி சொன்னது புரிஞ்சதா ஐயா? புரிஞ்சதா? இப்படி பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படி ஏதாவது அதனாலதான் நீ பாருங்க, இப்படி 6 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள சந்திரன் இப்படி ஏன் ஒவ்வொரு வருஷமா சொல்லிட்டே வந்தான் ஐயா? புரிஞ்சா? இதெல்லாம் நிறைய பார்க்கணும். நிறைய விஷயங்கள் ஜோதிடத்துல இருக்கு. ஒரு ஜோதிடர் வந்து என்னோட ஒரு கலந்துரையாடல் வாராரு. தம்பி, ஏன் எனக்கு புதன் தசை என் ஜாதகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்டாரு. அவருக்கு புதனுக்கு நேர 7ல வந்து சனி. புதனுக்கு நேர 7ல எது? சனி பகவான். மற்ற ஸ்தானங்கள் அமைப்புகளும் பார்த்துட்டு, சார் புதன் தசை உங்களுக்கு சிறப்பு இல்லை, கேது சுக்கிரனும் உங்களை தூக்கி விட்டுச்சு சார்.
கரெக்ட். ஏன் எனக்கு புதன் பலமா இருக்கு தல்ல அப்படின்னு அவர் கேளுங்க. அவர் யாரு? ஒரு ஜோதிடர். ஏன் எனக்கு புதன் பலமா இருந்து ஏன் எனக்கு பலன் தரல? தனுசுல சனி, புதன் இருக்கிறது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா மிதுனத்துல. அப்ப மிதுன புதன் பலமா இருக்கு, அவருக்கு யோகம் தரணுமா கூடாதா? யோகம் தரணுமா கூடாதா? ஏன் தரல? நீங்க சொல்றது சரிதான், ஏன் தரல அப்படின்னு அவர் கேட்காரு. என்னைக்குமே திசை நடத்தக்கூடியவனுக்கு கடைசி புத்திக்காக ஏன் நிக்க கூடாது. எப்படி புதன் திசையில கடைசி புத்தி இருக்கு, அவன் போய் ஏங்க கடைசி புத்தி வரைக்கும் நிப்பாட்டி. ஐயா இப்ப புரிஞ்சாலும் புரியலையா? இன்னொரு கடை சொல்லட்டுமா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணும். நான் சொல்ல புரியுதா? அப்படி ஒன்னொன்னு ஆட் பண்ணி பாருங்க. என்னைக்குமே ஒரு திசைக்கு கடைசி புத்திக்கான ஏழை நிக்கிற போது அது கவனமா இருக்கணும். அது சிலருக்கு நன்மையா தந்துருது, பல பேருக்கு அது பிரச்சனையை கொடுத்துருக்கு. அதை நம்ம பார்த்து எச்சரிக்கை பண்ண தெரியும். இப்ப ஜோசியர் வந்து இந்த நேரம் காலம் சரியில்லைன்னு சொல்றாரு, அதுக்காக நீங்க வேலைக்கு போடாமலோ சாப்பிடாமலோ இருந்துட முடியுமா? நான் சொல்லுங்க. அப்ப என்ன செய்யணும்னா அந்த காலகட்டங்கள்ல வழக்கமான வேலையை செய்யலாம். வழக்கமா புது முயற்சி, புது முதலீடு மட்டும் என்ன செய்யக்கூடாது. இவ்வளவுதான் ஜோதிடருடைய அட்வைஸ். என்னன்னா அவ்வளவுதான். மந்திரங்கால் மதி முட்டாள். சரியா? சரி, ஒருத்தருடைய குணத்தை எப்படி சார் அறிவிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. ஜாதக பொருத்தம் எல்லாம் போடுவோம், பையன் எப்படி போனோம், இந்த பொண்ணு எப்படி போனோம் அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்களா மாட்டாங்களா? இப்ப அது என்னன்னா விதி மதி கதி. நல்லா பாருங்க, லக்கணம் எந்த வீடு, சூரியன் எந்த வீடு, சந்திரன் எந்த வீடு. ஐயா என் பையன் ஒரு நேரம் போல இருக்குங்க, எப்பயாவது கொஞ்சம் நல்ல மனசு வருது, திடீர்னு மாறிடுமா. அப்ப சூரியன் யார் வீட்டுல உட்காந்துருக்கு, லக்கணம் யார் வீட்டுல உட்காந்துருக்கு, சந்திரன் யார் வீட்டுல உட்காந்து. எனக்கு லக்கணம் வந்து மிதுனத்துல. யார் வீடு? யார் வீடு? யார் வீடு? வெரி குட், புதனுடையா அப்படிங்கணும். புரியுதா? ஆரம்பிக்காது. எங்க ஊர்லயும் புதன் வீடு தான், இங்கேயும் அதுதான். நல்லா கேட்டுக்க. அப்ப சந்திரன் கும்பத்தில் இருக்காரு, யார் வீடு? சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்காரு, அப்ப அவர் வீட்டுல இருக்காரு. அப்ப சூரியன் புதன் சனி இந்த மூன்று கிரகத்துடைய குடும்பம் என் நிச்சயம். இவ்வளவுதான். இதுல ரெண்டு பாவிகள் வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கும். ஐயா சரியா? ஐயா சரியா? இதெல்லாம் நீங்க பார்த்த ஒண்ணு எழுதிடலாம். சொல்லுங்க குணங்களை நீங்க எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இதுல ஒரு ஒரு கருத்து இருப்பாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா புறம் பேசுதல் வாழ்வில் வீழ்ச்சி தரும். ஐயா படிக்கலாம். ஐயா புறம் பேசுதல் வாழ்க்கை என்ன தரும்? வீழ்ச்சி தரும். நல்லா பாருங்க, இந்த புறம் பேசுறவங்க பூரா பார்க்க வீழ்ச்சி அடைஞ்சிடும். இதெல்லாம் நீங்க சில விஷயங்கள்லாம் அனுபவத்துல பாக்குறது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பெட்டிஷன் போட்ட வீட்டுல போனா சூசைட் எடுத்துக்கோங்க. இந்த மொட்டை பெட்டிஷன் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டோட சூசைட். நீங்க சில விஷயங்களை பார்த்தா நம்ம தப்பு மனசே வராது. இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணிட்டே வரணும். வரும்போது சர்மா சார் கூட எனக்கு ஒரு வீட்டுல என்னென்ன மரம் வைக்கணும் தெரியல இல்லையா, அவர் விளக்கி கொடுத்துக்கிட்டே வந்தேன். என்னென்ன இவ்வளவு விஷயம் இருக்கானே அப்படின்னு. சரி, அதுக்கடுத்து பாத்துக்கங்க. நல்லா பண்ணுங்க. குறை கூறுதல் கௌரவ பங்கம். குறை கூறுதல் வந்து அந்த குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அவங்க கூட கௌரவ பங்கம். இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம ஒவ்வொருத்தரை சந்திச்சு ஒவ்வொரு இடத்துல பேசும்போதெல்லாம் சில விஷயங்கள் கிடைக்கும். இறைவன் நேரில் வரமாட்டாரு சார். இறைவன் எங்க வரமாட்டாரு? நேரில் வரைய மாட்டாரு. இப்படி மனுஷ ரூபத்துல எதுக்க பேசுறதுலாம் நமக்கு எல்லா விஷயங்களும் விஷயம் வரும். அதுல வச்சு நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சரியா சார்? சரி, இப்ப அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லலாமா? சொல்லாமா இல்ல சாப்பிட போலாமா? சொல்லலாமா? ஒரு சின்ன கைதட்டல் போடுங்க. அண்ணாச்சி எல்லாம் சுதாரிப்பா இருக்காங்க. எனர்ஜியா இருக்கணும், அப்படி ஹாப்பியா இருக்கணும். எப்பவும் என்ன செய்யணும்? நானு இந்த ஃபீல்டுக்கு வந்தவொடனே எங்க வீட்டுல வந்து ஆப்போசிட் உங்க பேர் இந்த வருஷம் சக்தி கணேஷா வீட்டுல வந்து என்ன சுத்தம் பஞ்சாங்க தூக்கிட்டு கிளம்பிட்டாருல அப்படின்னே சொல்லுவாங்க. பார்த்தேன், இது என்ன செய்ய நம்ம கட்சியில சேர்க்கணுமா இல்லையா? என்ன அஷ்டா படிக்க வச்சுக்கேன். புரியுதா? அதுவும் இப்ப என்ன சொல்றது, 7ல குரு 4ல சனிக்கு என்ன சொன்னீங்க, 4 வாங்கிட்டு நம்மளோட ஒத்துந்துச்சா இல்லையா? வீட்டுல மட்டும் என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது, எதிர்ப்பு கூடாது. வீட்டுல மட்டும் என்ன செய்யக்கூடாது. நான் பாரதத்துக்கு கொஞ்சம் வேமா சந்திரன் சந்திரன் அப்படின்னு. சந்திரன்னா எங்களுக்கு வாட்டரா? அவங்க சோசிய பாசியில போடுவேன் எங்க வீட்டுல. அவங்க சூரியன் சந்திரனா செவ்வாய் சந்திரன் அப்படிதான். சூரியன் சந்திரனா செவ்வாய் சந்திரனா சனி சந்திரன் பாரு. சூரியன் சந்திரன் அப்ப சுடுதண்ணி
புரியுதா? இப்படி நம்ம சில டெக்னிக் எப்பவும் அப்பதான் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஜோசியம் வந்து கவலையா வந்து ஜோசியம் பார்த்து வரையா கூடாது. கொஞ்சம் மனசுக்கு தான் அன்னைக்கு ஆபீஸ்ல போய் ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஜாலியா வந்துருங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜோசியத்துல உங்க கருத்துக்களை பகிர்ந்து உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அதை ஒரு ஆள் சொல்லி கொடுங்க. அவருக்கு ஒரு திறமை இருக்கும், அதை நீங்க எடுங்க. ஒரு ஜோசியரோட நட்பு வச்சுக்கோங்க, ஒரு ஜோசியரோட விரோதம் வைக்காது. முதல்ல நீங்க பழகணும். இதை நீங்க பழகிட்டீங்கன்னா சைன் மேல வந்துடும். ஒரு ஜவுளி கடைக்காரு 10 ஆண்டு காலமா, நல்லா பாருங்க, 10 ஆண்டு காலமா ஒரு ஜவுளி கடைக்காரு ஜவுளி நடத்திட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாரு. திருப்பி 5 வருஷம் கழிச்சு அந்த தொழிலை திறக்காரு. அப்ப அவர் ஜாதகத்துல யாருக்குன்னா 8, 10 சனி கேது, 8, 10 கிரகத்துல சனி கேது, இவங்கெல்லாம் ஒரு தொழிலை மூடுவாங்க. ஆனா திருப்பி அதை திறந்தா ஜெயிச்சிருக்கணும். சார் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த விழாவை ஏற்பாடு பண்ண பாலாசாருக்கு பேசலாமா? அப்பதான் அவர் எழுதிவாரு, இன்னொரு மீட்டிங் என்னையும் கூப்பிடுவாரு, நானும் வந்து பேசுறேன். என்ன அப்படித்தான் என்ன சொல்றீங்க சார்? அப்ப 8, 10 சனிக்கேது இவங்க ஒரு தொழில் முடிவாங்க சார். யாராவது மூடின தொழிலை இவங்க எடுத்து செஞ்சா நல்லா இருக்கும் சார். ஒரு ஆள் வந்து ஹோட்டல் கட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இவர் வந்து அதை எடுத்தாங்க சூப்பரா இருக்கும், செகண்டா இருக்கும். புரிஞ்சுதா? அப்ப அவர் வர்றாரு, நான் ஜவுளி கடை வச்சேன், திருப்பி நான் ஓப்பன் பண்ணலாமான்னு வர்றாரு. சனிக்கு சார் செய்யலாம், 8 கோடி சம்பந்தம் செய்யலாம், டோன் கோரி ஒரு தடவை உங்களுக்கு தொல்லை நடத்தலாம். இதுக்கு முன்னாடி இங்க ஜவுளி கடை வச்சவர் திறக்க வைங்க. எப்படி ஐயா உங்க ஜவுளி கடையை இதுக்கு முன்னாடி இங்க யாராவது சீனியர்ஸ் இருக்காங்களா? ஆமா சார், அடுத்த தெருவில் ஒரு ஆள் பரம்பரையா செய்யறாரு, அவரை கூப்பிட்டு வந்து திறக்க வைங்க. இப்பவும் ஜோசி ஆபீஸ் யாரும் திறந்தா ஒரு முன்னோடி ஜோசியை வச்சு திறங்க. என்ன சார், ஒரு ஜோசியருக்குள்ள ஒரு இணக்கத்தை உருவாக்குறது என்னோட விரித்தனம், என்னோட லட்சியம். நாங்க 6 பேர் பேசினாங்க, நான் ரசிச்சேன். புரியுதா? அப்படி நீங்க ஒரு உணர்வை வாங்க. ஜோதிடர் இன்னைக்கு வந்து 1,00,000 பேர் இருக்கீங்க. பெண்கள்லாம் இன்னைக்கு முன்னாடி ஜோசியங்கள் வந்து சந்தோஷமா இருக்கு. நான் சொல்லி புரியுதா? அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு பலன் சொல்லுவோம். அப்ப ஜோதிடத்துல வளருது, ஜோதிடர் எண்ணிக்கை வளருது, ஒற்றுமையும் வளரணும். நமக்குள்ள இருக்க கருத்து பரமாறினா இன்னைக்கு ஜோதிடத்துல தமிழ்நாடு நம்பர் 1. என்னைக்குமே இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க கூடாது, மறைக்கணும்னு நினைக்காது. என்ன தெரியுமா சொல்லிக் கொடுங்க. உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை வளர்த்துக்கங்க. இந்த ஒரு சிறு வேண்டுகோளா வச்சுக்கிறேன், ஓகேவா? அது நான் பாருங்க, எனக்கு திடீர்னு அவசரமாங்க, இன்னைக்கே ஜாதகம் பண்றாங்க. அம்மா நான் வெளியூர்ல இருக்கேன், பார்க்க முடியாது, எங்க இருக்கும் உங்க ஊர்ல அந்த பக்கத்துல இருக்க மாணவர்கள் தெரிஞ்ச நம்பரை கொடுத்து பாருங்க, சூப்பரா சொல்லுவாங்களா. எனக்கு முன்னாடி 5 வருஷம் ஆபீஸ் போட்டவங்க அப்படியாங்க. நீங்க தெரியாது, யாரும் சொல்லியா? நீ டிவியில பார்க்கணும் பேசலாமா? அது வேற. அப்படியா தம்பி, அன்னைக்கு நீங்க ஏதோ பெருசா பேசுறீங்களா? நீங்க மைக்கு கேமராவை காட்டணும்னு நான் நீங்க அவர்கிட்ட போய் பாருங்க. எல்லாரும் வரணும், அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். என்ன பாலா சார்? பெருமை வரும். அப்ப அந்த ஜோசியர் என்ன ஆசீர்வாதம் பண்ண வர மாட்டாரா பாய்? ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை பெரிய அளவுக்கு உயர்த்தும். அதுதான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு உட்கார்ந்து இருக்கேன்னா அது ஒண்ணுதான். அடுத்து நல்லா பாத்துக்கோங்க, எல்லா கிரகத்துக்கும் 2 வீடு, ஒரு வீடு யாருக்கு? வெரி குட். இப்ப பேசுறாங்க பாருங்க, எனக்கே என்ன பாயிண்ட் தான் ரெடி. நீங்க பேசிட்டா நான் ரெடி. நம்ம ஜோசியம் பேசிட்டோம். நீங்க நான் சொல்றதை பத்தி கேட்டுக்கோங்க. போகும்போது எதுக்கு எவன் வந்து கொண்டாடுங்க. 2 பாயிண்ட் சொல்றீங்களா கொடுங்க, புரியுதா? என்கிட்ட முதல் பாவம் படிச்ச உடனே ஒருத்தன் போய் 1ஆம் பாவ ஜோசியம் போட்டு போட்டார். ஆமா, 1ஆம் பாவ ஜோசியம் போட்டு போட்டாரு. புரியுதா? வந்த உடனே அவர் ஜாதகத்தை கொடுத்தா 1ஆம் பாவத்துக்கு மட்டும் தான் பலன் சொல்லுவாரு. சார் இந்த 2ல கிரகம் அடுத்த மாசம் வாங்க சார், அடுத்த மாசம் 2ஆம் பாவ ஜோசியம் போறவன் என்ன செய்வான்? ஐயோ பாவம் வருவாங்க. என்ன தெரிஞ்ச விஷயத்த தைரியமா சொல்லணும் சார். ஜோதிடர் ஆமா அப்படி இருக்கும். சரி, இப்ப பாருங்க, சந்திரன் வீடு எந்த வீடு? வெரி குட். சூரியன் வீடு அப்படியா? பரவாயில்லையே, அதுதான் வெரி குட். பாருங்க, நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். இங்கதான் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த இடத்துல தான் கவனமா இருக்கணும். ஒண்டிப்புடி அப்படின்னு அது மாதிரி கவனிச்சுக்கணும். புரியுதா?
சந்திரன் 10 வருஷம், சூரியன் எத்தனை வருஷம்? நல்லா கொஞ்சம். இந்த சந்திரன் வீட்டில் இருக்க கிரகம், சந்திரனோட சேர்ந்த கிரகம், சூரியன் வீட்டில் இருக்க கிரகம், சூரியனோட சேர்ந்த கிரகத்தை பூரா அந்த வருஷத்தை கூட்டுங்க. அந்தந்த வருடங்களில் ஒரு நல்ல சம்பவமோ கெட்ட சம்பவமோ நடக்கும். அது நல்லதா கெட்டதாங்கிறத நீ ஜாதக ரீதியா பாத்துக்கோங்க. 50% ஏவும் 50% உண்டு. அப்ப சந்திரன் வீட்டுல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது சந்திரனோட ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் ராகு நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே ஒரே இதுதான். சந்திரன் எத்தனை வருஷம்? அப்படியா? நீங்க இல்ல 10 இப்படி சொல்லணும். சரியா? 10 மெல்ல நூல் விடக்கூடாது. புரியுதா? சரி. ராகு எத்தனை வருஷம்? ரெண்டையும் கூட்டினா அந்த ஜாதகருக்கு 28 வயதுல என்ன நடந்துச்சுன்னு அது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டேன். அது மத்த காலத்தை வச்சு சொல்லணும். பாருங்க, திருமணம் நடந்துச்சும் பாரு. நான் சொல்றது புரியுதா? கரெக்டா சார்? ஒரு ஆளுக்கு வந்து 25 வயசுல கல்யாணம் நடத்தி வச்சுக்கோங்க. அப்ப எந்த கிரகத்துடைய காம்பினேஷன் இருக்கும்? சூரியனோட சந்திரனோட மட்டும்தான் நீங்க சொல்லணும். 25 வயசு கல்யாணம் யார் இருக்கீங்களா? 25. சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கா? சூரியன் சனி பார்வை இருக்கான்னு. சூரியன் சனியா? சந்திரன் சனியா? சந்திரன் சனி 19, சூரியன் சனினா சூரியன் சனி இருக்கா? இதை பாத்துக்கோங்க. கரெக்டா? இப்ப இந்த கிரகத்தோட இப்போ ஒரு சந்திர வீட்டுல 4 கிரகம் இருக்கும். ஒண்ணு நம்மளால யோசிப்போம், 4 கிரகம் இருந்தா என்னப்பா இதை சொல்லியாச்சுன்னா அடுத்து நம்ம திங்க் பண்ணணும். 4 கிரகத்தையும் கூட்டுங்க, அந்த வயசுல ஒரு விஷயம் நடக்கும். ஒரு ஆளுக்கு வந்து கூட்டினேன், 54 வந்துச்சு. சூரிய வீட்டுல கூட எத்தனை வந்துச்சு? நான் 54 வயசுல என்னன்னு என் பேரன் பிறந்தது 54. புரியுதா? அந்த வயசு தக்கன நல்ல கெட்ட ரெண்டு அது மத்ததை வச்சு எப்படியா இருக்கு நீங்க யோசனை பண்ணி பாப்பீங்களா? ஐயா பாப்பீங்களா? யாருக்காவது 29 வயசு கல்யாணம் இருக்கா? இருக்கா? சனிச்சந்திரன் இருக்கா? கிரகண தோஷம் இருக்கா? இருக்கா? எத்தனை வயசு? அவ்வளவுதான். சனிச்சந்திரன் இருந்தா 29 வயசு கல்யாணம் இருக்கும். இல்ல கிரகண தோஷம், சந்திரனோட ராகு, சூரியனோட ராகு, சூரியன் கேது, சந்திரன் கேது, இது கிரகண தோஷம் பூரா 29 நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு 80% இருக்கும், 100% இருக்காது. அந்த வயசு கூட்டுங்க. அதுல என்ன சம்பவம் நடந்துச்சு வீடு இருக்கீங்களா என்னன்னு பாருங்க. இது உங்களுக்கு பயன்படும். பிறந்த நாளுக்கு எந்த கிரகத்தை பாத்தீங்க? பர்த்டேன்னா என்ன கிரகம்? பிறந்த நாள் பர்த்டே. பிறந்த நாள் புரியல. பர்த்டே இந்தியில என்னது? சரியா? பிறந்த நாள் அப்படின்னா நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம் இல்ல, அதுக்கு எந்த கிரகம்? அடுத்து சூரியன், குரு. பிறந்த நாள் 6 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா? வருஷத்துக்கு ஒருக்கா? நெசமா? சரி. அப்ப வருஷக்காரங்க யாரு? குரு. சூரியன் மறுபடியும் அதே இடத்துக்கு சூரியன் வரும்போது பிறந்த நாள். இவங்க 2 பேரும் தான். சூரியன் குரு தெரிஞ்சுக்கணும் தான். நல்லா பாருங்க, தெரிஞ்சுக்கணும். இப்ப ஏற்கனவே ஒரு மீட்டிங் நான் பேசுனதுதான். சூரியன் சந்திரன் 30 குருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூரியன் பிளஸ் சந்திரன் 30 குரு. அம்மா அப்பா 70 நாள் குழந்தை. இவங்க 2 பேரும் ஒரு ஆள் 6 வருஷம், ஒரு ஆள் 10 வருஷம், கூட்டினா 16. குரு 16. சரியா? யாருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க அப்படித்தான் வச்சிருக்காங்க. புரியுதா? அப்படித்தான் வச்சிருக்காங்க. எதுக்காக சொல்லணும்னா, ஒன்னோட ஒண்ணு தசா வருஷங்களை நீங்க கூட்டிக்கிட்டே வரணும். அது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லும். ஒரு கட்டத்துல எத்தனை டிகிரி? ஐயா நான் சொன்னதெல்லாம் போய் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஐயா நான் நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? கீழே போட்டுவீங்களா? அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல சொன்ன பாடா சார், எல்லாம் எழுதிட்டு கீழே போகும்போது டேபிள் கீழே போட்டான். அப்புறம் என்னடா நம்ம சொன்னது எங்க கிடக்குங்க? அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஊர்ல வந்து ஸ்நாக்ஸ் வாங்கினேன், தூத்துக்குடி உணப்ப. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த பொட்டன் குடிச்சு பார்க்க நான் கிட்ட 4ஆம் பாவம் வாங்கி போட்டேன். அது அங்க வந்துருச்சு. கவனமா வச்சுக்கோங்க. என்ன நீங்க இந்த சூரியன் சந்திரன் அந்த வருஷம் சொல்லல, அதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. வீட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சில ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். தவறு இருந்தா நீங்க திருத்திக்கலாம். எவ்வளவு குறை இருக்கோ அதுக்கு தகுந்த பரிசை குறைச்சிக்கணும். சரியா? ஆமா.
நல்லா பாருங்க. ஒரு ஒரு கட்டத்துக்கு எத்தனை டிகிரி? ஐயா கவனம். ஒரு கட்டத்துக்கு எத்தனை டிகிரி? நல்லா கவனிக்கணும். 30 நாளை தான் சார் பிளீஸ். 30 நாளை தான் என்ன சொல்றோம், ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரியா பிரிச்சிருக்கோம். நல்லா பாத்துக்கோங்க. ஒரு கிரகத்துல 2 கிரகம் இருந்தாலும் பார்த்தாலும் அது எப்படி 2ஆல வகுத்தா எத்தனை? 3 கிரகம்னா 4ன்னா வெரி குட் 7.5 இப்படி இருக்கும். 5 கிரகம்னா 6. சரி நல்லா பாத்துட்டீங்களா? சரி இதுக்கு மேல வராது. செல்ல செயலில் போடுங்க. அதாவது நான் கொடுக்குற விஷயங்களை ஏத்துக்கிறோம். நல்லா பாருங்க. நல்ல கிரகங்கள் ஒரு கட்டத்தை பார்த்தால் 15 வருடத்துக்கு ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கும். எப்படி? 3 நல்ல கிரகங்கள் பார்த்து விட்டால் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வீட்டுல நல்ல சம்பவம் நடந்திருக்கும்? நான் வீடு கிட்ட 10ஆம் வருஷம் பையன் பிறந்தார், பையன் கல்யாணம் சார். அதுக்கடுத்து 10ஆம் வருஷத்துல பாத்தீங்கன்னா சார் மறுபடியும் ஒரு இடம் வாங்குறோம் சார். 15 வருஷம் எப்படி ஐயா? எப்படி? இதுக்கெல்லாம் கை கட்ட மாட்டாங்க. நல்ல விஷயத்துல ஏற்கனவே புரியுதா? பாவக்கோள்கள் 3 பாத்தீங்க 10 வருஷத்துக்கு ஒருத்தங்க என்ன நடக்கும் சார்? எங்க தாத்தா இருந்தாரு சார். சொல்ல சார் 5 வருஷத்துக்கு ஒருத்தர் எங்க விட்டு சம்பவம் நடக்கு சார். நீங்க அந்த இடத்த பாத்தீங்கன்னா அந்த ஒரு கட்டத்தை எத்தனை இடங்க பார்க்கும்? 4 இடம் 5 இடம் பார்க்கும். எப்படி? சோழத்தை நீங்க நேசிக்கிறதும் யோசிக்கிறதும் தான். நல்லா பார்த்துக்கோங்க. சோழத்தை ஒரு ஜாதகத்துல ஒரு ஆட்சி, ஒரு உச்சம், ஒரு நீச்சம் இருந்தா அவன் வாழ்க்கையில ஏற்றமா தான் இருக்கும். எப்படி? ஒரு ஆட்சி இருக்கு, ஒரு உச்சம் இருக்கு, ஒரு நீச்சம் இருக்கு. நீச்சம் டவுனா இருந்தா ஆட்சி நல்லா வந்தா, உச்சம் டவுன் போனா மறுபடியும் டவுன் பண்ணா. கேட்டு பாருங்க. ஆமாம்பா. ஆட்சி உச்சமே இல்ல ஜாதகம் வாழ்க்கை ஒவ்வொரு போயிட்டு இருக்கும். இது எப்படி? எது வேணும்? ஐயா புரிஞ்சா? சரி போரடிக்கா பேசவா போதுமா? அதை பார்த்துக்கணும். மறைவிடங்களில் பாவிகள் நல்லது. மறைவிடம்னா என்ன? 3வது பண்ணல பாவிகள் தான் நல்லது. 3வது பண்ணல பாவிகள் இருந்தா நல்லது. பாம்புகளுக்கு மறைவிடம் சிறப்பு. எழுதிங்க. 3வது பண்ணல யாருக்கா ராகு இருக்கா? ஐயா 3வது பண்ண ராகு இருக்கா? சாதகம் இருக்கா? இது நல்லது. அப்ப 5, 9 நல்லது இல்லையா நினைக்கப்படாது. இதுவும் நல்லது, இதுவும் நல்லது. இதெல்லாம் அனுபவத்துல நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரும். பாத்துக்கோங்க. சரியா? இதெல்லாம் வந்திருக்கும். சில விஷயங்களை படக்குன்னு பார்த்து சொல்லிடலாம். நமக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கரகம் ஒன்றுக்கும் மேற்பட்டது. பிள்ளைகள் ஜாதகத்தில் கோணம் ஏறி இருந்தால், திரிகோணம் இருந்தால் அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குடும்பம் விருத்தி அடையும். புரிஞ்சா? நம்ம ஜாதகத்துல கேந்திரத்துல ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் பிள்ளைகள் ஜாதகத்துல எங்க இருக்கணும்? திரிகோணத்துல இருந்தாங்க. ரைட்டா சொல்லுது. அந்த குழந்தை வளர வளர இந்த ஜாதகம் நீங்க இருப்பாரு. புரிஞ்சா? சரி. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சிறு விஷயங்களை இந்த இடத்துல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயம் தான். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட ஆட் பண்ணிக்கங்க. மீண்டும் எனக்கு வேலூர்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றேன். இந்த இடத்துல உங்களை எல்லாத்தையும் நான் சந்திச்சதுல பேரானந்தம் படுறேன். ரைட்டா? ஆமா. ரோஷன் சார், பாலா சார், சாய்பாபா சார், உங்களை எல்லாம் சந்திச்சது மகிழ்ச்சி. நீங்க எல்லாரும் இந்த இடத்துல முதல்ல இப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு வந்திருக்கேன். என்னுடைய தங்கபாண்டியன் நடிங்க நான் பேசக்கூடிய யூடியூப் சேனல் பேசுறதை நீங்க பார்த்து கருத்துக்களை எடுத்துக்கோங்க. என்னுடைய பேச்சு ஒரு நோட்டு காண வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்டாவது உங்களுக்கு இருக்கும். அதுல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி என் சிற்றுரையை இந்த இடத்துல நிறைவேற்றி பண்றேன். உங்க எல்லாரும் வணக்கம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இது சின்ன சின்ன விஷயம் தான். அதுக்கடுத்து சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதி, சூரியன் நின்ற நட்சத்திர அதிபதி ஒருவர் பலமானாலும் அந்த ஜாதகர் ஜெயிப்பார். இவங்களுக்கு தெய்வம் டக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு பக்கவளமா இருக்கும். சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதி அல்லது சூரியன் நின்ற நட்சத்திர அதிபதி பலமானாலும் அந்த ஜாதகர் வெற்றி காண்பார்.
அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்யறேன். மேலும் நீங்க ஜோதிடத்துல நல்லா கத்துக்கிட்டு நீங்க பெரிய ஜோதிடரா வரணும், வாக்கு பலம் உள்ளவனா வரணும் அப்படின்னு உங்களுக்கு என் புண்ணாகத்தை வேண்டிக்கிறேன். என் நம்பர் எது வேணுமா? வேணுமா நம்பரு? வேணுமா? 3 பேர் தானே கேட்டீங்க. இந்த சக்தி கணேஷ் சார்லாம் நிறைய விஷயம் சொல்லுவாரு. அவையும் சீதாராமையா பேச்செல்லாம் இருக்கு, கேளுங்க. 8248475259 8248475259. பயனுள்ளதா இருந்துச்சா உரை? ஐயா அவர்கள் மிக சிற்றுரைந்தாரு. உண்மையில ரொம்ப சிற்றுரையாதான் ஆயிடுச்சு. பட் ஒரு முகூர்த்தம் கொடுத்தோம், ஆனா அதுல இன்னொரு கிரகம் பாதி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி சார், மிக்க நன்றி. ஜோதிட ஆராய்ச்சியாளர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து